ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ ப்ரெட் ஆம்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான எக்கு, ப்ரெட்டு, சால்ட்டு, பெப்பர், சீஸ் இல்லைனா நெய் இல்லைனா ஆயில், இந்த மாதிரி தேவையானது ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு எக்கை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு சால்ட்டு, பெப்பர் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். எக்கோட சால்ட்டு, பெப்பர் ஆட் பண்ணாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். யூனிஃபார்மாக இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம தேவையான ப்ரெட்டை கட் பண்ணி வச்சுருப்போம். நெக்ஸ்ட்டு தோசை தவாவில் லைட்டாக சீஸை போட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த 2 ப்ரெட்டை ஃபஸ்ட்டு ரோஸ்ட்டு பண்ணணும். மைல்டாக சீஸ் அப்ளை பண்ணுங்கள். ஃப்ளேமும் மைல்டாக வச்சுக்கணும். 2 சைடும் ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த எக்கு சால்ட்டு பெப்பர் மிக்ஸை இதில் அப்ளை பண்ணணும். 2 சைடும் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட் ஆஃப் இந்த ப்ரெட்டில் அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் பாயில் ஆனதுடனே அதை திருப்பி போட்டு இன்னொரு ஆஃப் அப்ளை பண்ணுங்கள். வீடியோவில் காமிச்ச மாதிரி நீங்கள் ஒரு ப்ரெட்டு கூட யூஸ் பண்ணி ரெடி பண்ணலாம். 2 ப்ரெட்டு யூஸ் பண்ணிங்கன்னா 2 எக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். நீங்கள் 2 ப்ரெட் ஆம்லேட் யூஸ் பண்ணவே போதும். நம்ம ஹோட்டல்லலாம் வாங்கி சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. நல்லா கரெக்டாக இருக்கும். ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கும். இது மாதிரி வீடியோவில் காமிச்ச மாதிரி நல்லா ஹெல்த்தி ப்ரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.